பெருசு கிட்டி இம்ப்ரெஸ் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. கிட்டி இங்க பாரு. வாவ், வெரி குட் ஹனி பனி. வீட்டுக்குள்ள சுண்டலிக்கு பசை எடுத்துச்சான், வெளியே 2 பெருச்சாலி மயங்கி விழுந்துச்சான். கையை தட்டுங்க. பனி, யூ ஆர் சோ குட். எல்லாம் சரிதான். இதை எப்படி நிப்பாட்டுறது சொல்லுங்க. நான் வந்து நிப்பாட்டுறேன், அதுல டவுட்டா? ஹலோ சார். ஹலோ சார், இன்னைக்கு கிட்டியை நான் என்னோட டின்னருக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி கிடைச்சிருக்கு. கவர்மெண்ட்கார பள்ளம் தோண்டி கேபிள பதிக்கிறான். அடடா, நம்ம சன்னி சம்பாதிக்கிறான். கையை தட்டுங்க. என்னப்பா அமைதியா இருக்கீங்க? எல்லாரும் கையை தட்டுங்க. கங்க்ராச்சுலேஷன் சனி. கண்டிப்பா இன்னைக்கு நான் உன் கூட டின்னருக்கு வருவேன். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட உடம்பு அப்படியே பாத்துக்கிட்டு எரியுது. நீ இப்படியே பேசுறதுல பிரயோஜனமே இல்ல பண்ணி. அவ வந்தா காசை காட்டினா கூட்டு போயிட்டான். டவுட்டா? பப்பட் சொல்றதுல தப்பே இல்ல பண்ணி. கிட்டியை நீ சந்தோஷப்படுத்தணும்னா சம்பாதிக்கணும்பா. வா பண்ணி, நம்ம போய் வேலை பார்க்க ஆரம்பிக்கலாமா? பக்கத்துல நிறைய கட்டடம் கட்டிட்டு இருக்காங்க. உன் மூளை எப்பவுமே இப்படிதான் வேலை செய்ய மாடா. கௌரவமான வேலை செஞ்சாதான் நம்ம கிட்டிக்கு பிடிக்கும். பண்ணி செய்யற வேலையில நிறைய பணம் வரணும். அதே மாதிரி எல்லாரும் பண்ணிய மதிக்கணும். என்னப்பா வேலை? மேடம், நான் ஏதாவது ஒரு வேலை பண்ணி ஆகணும். வெரி குட். இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அந்த டஸ்ட்பின்ல போடு. மேடம், நான் பெரிய வேலையா பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்ப ஸ்டோர் ரூம் போய் க்ளீன் பண்ணு. மேடம், இவன் செய்யற வேலைக்கு இவனுக்கு பணம் கிடைக்கணும். ஆ, நீ மட்டும் ஸ்டோர் ரூம் க்ளீன் பண்ணி முடிச்சா நான் உனக்கு 50 ரூபாய் தரேன். ஓ, இந்த வேலை நல்லா இருக்கே. நீ எல்லார் வீட்டுக்கும் போய் ஸ்டோர் ரூமை கிளீன் பண்ணிடு. உனக்கு 50 ரூபாய் கிடைக்கும். ஒவ்வொரு மாசமும் நீ நிறைய காசை சேவ் பண்ணிடலாம். சூப்பரே சூப்பரே சூப்பரே. இந்த காசை வச்சுட்டு நீ டின்னர் இல்லையா? கிட்டிய கூட்டிட்டு போயிட்டு டீயும் பட்டர் பிஸ்கட்டும் கூட வாங்கி தர முடியாது. டாபா டீ பிஸ்கட், இது சூப்பர். நீ கிட்டிய டீ கடைக்கா கூட்டிட்டு போற? இல்ல, டாபாவை ஓபன் பண்ணுவோம். என்ன? ஆமாப்பா, ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணலாம். ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க. ரெஸ்டாரண்டோட பேரு பன்னியோட தாபா. பண்ணி, நாங்களும் உனக்கு வந்து உதவி பண்றோம். குட், தாராளமா நீங்க என்கிட்ட வேலை செய்யலாம். தம்பி சூடா டீ கொடுப்பா. பிஸ்கட்டும் கொண்டு வரவா? வேண்டாம். வாங்கிக்கோங்க. வெறும் டீ குடிச்சா எங்களுக்கு எப்படி லாபம் வரும்? வேண்டாம், உனக்கு லாபம் வரதுக்கு நான் டீ குடிக்கணுமா? ஓகே ஓகே, டீ மட்டும் குடிங்க. ஆமா, டீ குடிங்க. ஒரு டீக்கு நாங்க 50 ரூபாய் மட்டும் தான் வாங்குவோம். டேய், வாயை மூடுறா. 50 ரூபாயா? நான் வீட்டுக்கு போய் தண்ணி குடிச்சுக்கிறேன். நீ பன்னியோட கனவுல மண்ணை வாரி போட்டுட்டாய்யா? ஈப்பா, இப்படி இருக்கிறத பார்த்தா எந்த கஸ்டமரும் வந்து டீ குடிக்க மாட்டாங்க பண்ணி. ஏய்,
உன்னை நான் விடவே மாட்டேன். இப்ப பாரு உன்னை. ஐயா புடிச்சிட்டேன். ஏய் எந்திரிங்கப்பா, கஸ்டமர் வராரு. அட எந்திரிங்க. சமோசா இருக்கா? இல்ல, பிஸ்கெட்ஸ் இருக்கு. பிஸ்கட் யார் சாப்பிடுவா? டீ கூட சமோசா இல்லனா எப்படி நீங்க தாபாவை நடத்துவீங்க? நாங்க தாபாவை நடக்க வைக்க மாட்டோம். அது எப்போதும் இங்க தான்ப்பா இருக்கும். டாங்கி. அந்த பையன் சொன்னது உண்மைதான்ப்பா. சமோசா கண்டிப்பா தேவை. வாங்க டக்குன்னு சமோசாவை செஞ்சு முடிப்போம் யா. யோ டக்குன்னு எந்திரியா, சமோசாக்கு பதிலா உன்னை பொரிச்செடுத்துட போறோம். கைய கொடுப்பா. பனி இதெல்லாம் நம்மளால ஆகாதப்பா. ஆமா, நம்ம சமோசாவை கடையில வாங்கிட்டு வந்து விக்கலாம். அப்படி பண்ணா லாபம் கிடைக்காது. யாராவது இருக்கீங்களா? ஓ, தம்பி ஒரு டீ கூடப்பா. அண்ணே சூடா டீ போடப்பா. சாப்பிட பிஸ்கட்டும் வேணும். இல்ல, பிஸ்கட் கொடுத்தாதான் நீங்க ஓடிடுவீங்களே. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஓடி போயிட்டாரு. கொடுப்போம் அண்ணே, கண்டிப்பா நாங்க கொடுப்போம். அதுல டவுட்டா? ஆ இப்பதான் எனக்கு டவுட்டே வர ஆரம்பிச்சிருக்கு. இவர் என்கிட்ட பிஸ்கட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னப்போ அட, பாலுக்கு என்ன ஊத்தவே இல்லையா? அட என்ன பண்ற ஹனி? நெருப்பு, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நெருப்பப்பா, காப்பாத்துங்க. ஃபயர் பிரிகேட்டா, கொஞ்சம் உடனே வாங்கல. இங்க ஒரு கடை தீப்பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அண்ணா, நீங்க இன்னும் இங்கேயா இருக்கீங்க? எங்களால இனிமேல் டீ போட முடியாது. வேற கடையில போய் குடிச்சுக்கோங்க. Oh my god, உங்களுக்குலாம் என்ன ஆச்சு? எங்க கடையில தீ பிடிச்சுக்கச்சு. Thank god நீங்களா தப்பிச்சிட்டீங்கல்ல. நாங்க மட்டும் இல்ல, இவனும் தப்பிச்சிட்டான். நானும் அததான் சொன்னேன், நீங்க எல்லாரும் தப்பிச்சிட்டீங்கன்னு சொன்னேன். மேடம், வியாபாரம் சூடுபிடிக்கணும் பார்த்தா கடையில தீயே பிடிச்சிடுச்சு. பாவ பன்னியோட பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிடுச்சு. பரவாயில்ல விடுங்க. நீங்க சூஸ் பண்ண வேலையை கண்டிப்பா உங்களால பண்ண முடியாது. எல்லாராலையும் எல்லா வேலையும் பண்ண முடியாதுன்றத புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்ப நாங்க என்ன வேலை பண்ணட்டும் மேடம்? வீட்லயே நீங்க எல்லாரும் ஜாலியா இருக்க வேண்டியதுதான். வேலை செய்யறதுக்கு தான் நான் இருக்கேன்ல. ரைட். சிம்பிளா இத ஒரே வார்த்தையில சொல்லலாம் மேடம். கொல்லாதவ வாயில கொழுக்கட்டைய வச்ச மாதிரி. டவுட்டா?